வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அபசோனமாக இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வெண்பா குட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அதிகரிக்குது. தேடல் அதிகரிக்கிற போது தான் குழப்பமும் ஒரு பக்கம் அதிகரிக்குது, பயமும் ஒரு பக்கம் அதிகரிக்குது. கரெக்டாக நம்ம மல்லியை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக மல்லி வெண்பா கட்டிக்கு போகிறாங்க. வெண்பா போய் பார்த்தா சாக்லேட் சாப்பிட்டு மயங்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு வெண்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை, தூக்கம் வந்துச்சு, 4 நாள் தூங்கினு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி ஓகே, நான் வெண்பாவை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெண்பாவை கூப்பிட அங்கே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் 2 பேரும் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு பயத்தில் அப்படியே சும்மா கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது குமார், இதுக்கு மேலே நாங்கள் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துருச்சுங்க. சரி முடிஞ்சு போனதை பற்றி நான் பேசுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக நம்ம அன்னபூர்ணியும் மறுபக்கம் கூடவே நம்ம அரவிந்தும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை இப்படியே விடக்கூடாது குமாரே, இவங்க எதனா பிரச்சனை பண்ணுவாங்க, அங்கே போய் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அரவிந்த் ஆல்ரெடி கூட கிளம்பிட்டு இருக்காரு. பரவாயில்லையே அரவிந்த், நீங்கள் நல்லா மனசம்பா, நீ வரலன்னா அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் மேலாயிட்டுக்கும். அன்னபூர்ணி தான் கூட்டினு வந்ததே பார்த்துக்கோங்களேன். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஜோடியாக வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கேடுகெட்ட ராஜேஸ்வரி, கேடுகெட்ட ரஞ்சிதா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி தரமான ஒரு பிளானை பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடத்தனியா இல்லையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, நான் கரெக்டாக திட்டம். அந்த சமயத்தில் அந்த மல்லி வந்து எல்லாத்தையும் குட்டையை குழப்பிட்டா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே இதை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கெல்லாம் இனிமேல் டைமே இல்லை, நீங்கள் பண்ணவே தேவை, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகே நாங்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து வெளியேறாங்க. ஓகே, இவங்க போனால் என்ன, வேறு யாருமே நம்மளுக்கு இல்லையா, அவங்கள வச்சு முடிச்சிடலாம், இவங்கள போய் நம்பணும் பார்த்தியா, அது நம்ம தப்பு தான் சொல்லிட்டு கதிரேசன் நிஷா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன தான் குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. முடிஞ்சு போனது, அதை பற்றி யோசிச்சும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் நம்ம யோசிச்சாகணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் குழப்பங்கள் நிறைந்தால் தான் நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரெடி பண்ணாங்களே ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபோன் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லுவார், ராஜேஸ்வரி மேடம் இன்னைக்கு சாயந்தரம் பாருங்கள் உங்களுக்கு ஃபோன் வரும், ஃபோன் வந்தால் என்னன்னு சொல்லிட்டு வரும் தெரியுமா, அப்படியே சும்மா அழகாக தீர்த்து கட்டிட்டேன், இதுக்கு மேலே மல்லி உயிரோட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரப்போதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த மாதிரி 2 தருதலைங்க தாங்க போகிறாங்க. இவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியை கிட்னாப் பண்ணுறதுக்கு. இவங்க 2 பேரும் தான் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி காசு கொடுத்து அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கிட்டேருந்து தப்பிச்சவே போதும், ஏன்னா இவங்க படா கொடுக்காரனுங்க. அப்படியே சும்மா எந்த சந்தில் எந்த பொந்துலேருந்து வருவாங்களே தெரியாது. கிட்னாப் பண்ணுறது கரெக்டாக வந்து கிட்னாப் பண்ணுறது, கரெக்டாக அந்த மூஞ்சை பாருங்கள், கரெக்டாக பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவன் மூஞ்சை மறைக்கிறான், எதுக்காக, எங்கே மல்லி கண்டுபிடிச்சிருவா இவன் தான் சொல்லிட்டு நைஸாக மல்லிக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மல்லியை கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல மல்லியை கூட்டின்னு போயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்காப்புல. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்டா பொய் சொல்கிறேன், அவன் நல்ல பையன் கூடக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பக்கம் கம்யூனிட்டி அவன் தான் எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி சொல்லுது. நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே நம்ம தலையெழுத்துங்க இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. போனதெல்லாம் போட்டோம், இதுக்கப்புறம் அதை பேசி ஒன்றும் நடக்க போதில்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காதுல, ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, என்ன ராஜேஸ்வரி நீங்கள் அனுப்பின ஆளுங்களாவது எதனா சொதப்பாமல் செஞ்சுட்டாங்களா? ஆமாம், இவனுக்கு என்னைக்கு சொதப்பாமல் செஞ்சுருக்காங்க, சொதப்படுத்தவே பொழப்பாக வச்சுன்னு இருக்காங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி உருப்படியாகவே பண்ண மாட்டேன்றாங்க, இதானும் ஒன்று சொதி போட்டுறாங்க. எனக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பதட்டம், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சுலபமாக சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ பிரச்சனைக்கு வரும் தெரியுமா. இந்த பிரச்சனைக்கு நடுவில் இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் பக்கா கிளாஸ் மாசாக இருக்குதுங்க. இதெல்லாம் எங்கே போய் தடுத்து நிறுத்த போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீ தான்ப்பா இதுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நல்லதே செய் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று சொல்லுங்கள். அதனால் நல்லதே செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து எனக்கு என்னவோ சரியில்லை மல்லி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் விஜய், இதை நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன், ஆனால் நீங்கள் எங்கே மனசு கஷ்டப்படுங்களோன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இல்லை வேணாம், எனக்கு தடங்களாகவே இருக்குது, இங்கே எதுவுமே சரியில்லை, நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அன்னபூர்ணி ஃபோன் பண்ணி, ஏன் விஜய் தம்பி ஏன் திடீர்னு வந்துட்டீங்க, எதுக்காக, ஹனிமூன் போய் ஜாலியாக ஒரு 2 வாரம் என்ஜாய் பண்ணுன்னு அனுப்பிச்சி வச்சேன். இல்லை வேணாம், எங்களுக்கு என்னன்னு தெரியல, மனசாவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் ஹோட்டலில் தப்பாக நடந்துச்சா, ஹோட்டலில் இருக்கிற எதனா சொன்னாங்களா, சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எதில் ஆமாம், எல்லாமே என் மனசுக்கு செட் ஆகலை, ஒரு பக்கம் கெட்டதாகவே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இது பிரச்சனை பெருசாக உருவாக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல்
இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துன்னு இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கான்ல பையன், அவன் வந்து பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுன்னு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து இன்றைக்கி செமஸ்டர் ரிசல்ட்டு 7th இது. அவன் வந்து மொத்தமே அரியர் விழுந்துருன்னு சொல்லிட்டு பயந்தானே இருக்கான். ஆனால் அவன் நல்லா படிக்கிற பையன் அவனே சொல்லின்னு இருக்கான். இங்கே உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா, இவன் பக்கா 420 பொண்ணுங்க பின்னாடி தான் சுற்றுவான், மற்றபடி எதுக்கும் லாக்கி இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். இதெல்லாம் போட்டால்